single day. I'm gonna make something great. Hello guys, how are you all? This is Jenisha and welcome back to my channel. So ஒரு 1 week கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எஸ் இன்னைக்கு வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம ஃபேஸ் மாஸ்க் வீடியோ பார்க்க போகிறோம். அந்த ஃபேஸ் மாஸ்க் என்னன்றது நீங்கள் என்னோட டைட்டிலுக்கு அப்புறம் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ் இன்னைக்கு வந்து நம்ம சியா சீட் ஃபேஸ் மாஸ்க் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சியா சீட் ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேயும் நிறைய இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்து நானும் ட்ரை பண்ணேன். சீரியஸாக பர்சனலாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நல்லா செட் ஆச்சு, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து இமீடியட் ரிசல்ட் கிடைக்காது. அதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ண உடனே எல்லாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து இது அந்த டெக்ஸ்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும் ஃபேஸில் போடுறதுக்கு. பட் ஆனால் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எஸ் அந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணலாம் அண்ட் ஆல்சோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எப்போ எந்த நியூ வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சியா சீட் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மில்க், அதுக்கப்புறம் வந்து ஹனி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில். இது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சியா சீட் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சியா சீட்டில் வந்து தண்ணி போட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆச்சு அதை வந்து ஊற வைக்கணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளீன் மிக்சர் கிரைண்டர் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ அதில் வந்து நம்ம இந்த ஊற வச்சுருக்க சியா சீட்ஸ் எல்லாமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த சியா சீட் நம்ம எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அண்ட் அகெயின் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து அதுவும் ஒரு 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாச்சும் நல்லா மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ சியா சீட் வந்து மிக்சியில் அரைச்சாச்சு. இது மிக்சியில் கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இது இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஃபேஸில் எந்த மேக்கப் எந்த டர்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபேஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து எந்த மேக்கப் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாஸ்க் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது இப்படி தான் இருக்கும். இது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் இது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஒரு மாதிரி இருக்கும் இது. பட் இதில் ஒன்றும் ஸ்மெல் கூட எதுவும் வரல. வெறும் அந்த சியா சீடோட ஸ்மெல் மட்டும் லைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆலிவ் ஆயிலோட ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த மாஸ்க் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இது வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் இந்த லைட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்படி தான் இருக்கும் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி இப்படி தான் இங்கே ஒரு மாதிரி வரும். பட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு இது விட்டு நம்ம வாஷ் பண்ணிடணும். ஸோ நான் இது வந்து 30 மினிட்ஸ் அப்படியே விட்டு இது வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டடா, நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேஸ் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி நல்லா க்ளோவாக இருக்கும். ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸே ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டேஸில் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா இது வந்து வாஷ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஃபேஸில் ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் வாஷ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் டைம் எடுத்து பண்ணது போயிடும். ஸோ நார்மல் கோல்டு வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள். ஒரு ½ அன் ஹவர் விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். பட் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதோட டிஃப்ரென்ஸ் அண்ட் சேஞ்சஸ் எல்லாமே தெரியும். ஸோ எஸ், அண்ட் என்னென்ன இது நீங்கள் போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. பிகாஸ் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கின். ஸோ எஸ் கைஸ், இதுதான் நம்மளோட சியா சீட் ஃபேஸ் மாஸ்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சியா சீட் ஃபேஸ் மாஸ்கோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் சீக்கிரமாக வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப பெஸ்ட். இது வந்து உங்கள் ஃபேஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். ஸோ உங்கள் ஃபேஸ் ஹைட்ரேட் ஆகுறதால உங்கள் ஃபேஸும் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரையாக ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கும். உங்கள் ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். விச் மீன்ஸ் க்ளோன்னா வந்து அப்படியே ஒயிட் ஆகும்லாம் நான் சொல்லலை. க்ளோன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த டல்னஸ் லுக் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங்ன்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஆன்டி ஏஜிங்ன்றது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து சீக்கிரமாக ஃபேஸ் வந்து ஏஜ் லுக் வராமல் இருக்கும். அதாச்சும் அந்த ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் அதெல்லாமே நமக்கு வராமல் இருக்கிறது பேர் தான் வந்து ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சியா சீடுன்றது வந்து நம்ம ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப பெஸ்ட். இது வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காகவும் போடலாம். இல்லை வந்து டெய்லி நீங்கள் சியா சீட் வந்து அந்த வாட்டரில் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. நம்ம பாடி வந்து ரொம்ப கூல் பண்ணும். ஸோ இதெல்லாமே தான் வந்து சியா சீட் ஃபேஸ் மாஸ்கோட பெனிஃபிட்ஸ். அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். இது வந்து நார்மலுக்கு தான் செட் ஆகும், ட்ரை ஆயிலுக்கு தான் செட் ஆகும், இல்லை எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். பட் ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகிறோம், லைக் சீக்கிரமாக ஸ்கின் அலர்ஜி ஆகிறவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆச்சுன்னா மட்டும் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எஸ், இதெல்லாமே தான் வந்து சியா சீட் ஃபேஸ் மாஸ்கோட பெனிஃபிட்ஸ். அண்ட் எஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரெண்டான ஃபேஸ் மாஸ்க் வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.